உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். இந்த மாத பலன்களாகப்பட்டது ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ மார்ச் மாத பலன்கள் சொல்கிறோம். இப்போ சிம்ம ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாதத்துடைய கிரகங்களை கூர்ந்து கவனித்ததில், ஆராய்ந்து பார்த்ததில், உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அந்த சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். அது போக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் அந்த சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை சிம்ம ராசிக்கு கொடுக்கிறார். அது போக உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் நல்லா இருக்கிறார். இப்ப இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது. இப்ப நீங்க அஷ்டம சனியின் பிடியில் இருக்கிறீர்கள். அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய ஆட்சிக்கு, அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய பிசினஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்று தலைமை பீடத்தில் இருந்தாலும் சரி, இல்ல அரசியல்ல ஒரு முக்கியமான பங்கு பெற்றாலும் சரி, இது மாதிரி எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பொசிஷனுக்குள்ள சனி பகவான் உங்களுடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் இந்த பீரியட்ல உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்டயோ, உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயோ, இல்ல உங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்டயோ கண்டிப்பாக உங்களுக்கு சில குறைகளை சுட்டி காட்டி, நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பேர் வரும். எதனால? இந்த அஷ்டம சனியால. இதே பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியால இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக நீங்க இருக்கக்கூடிய ஊரை விட்டோ இல்ல இருக்கக்கூடிய தொழிலை விட்டோ இன்னைக்கு பயங்கரமாக விரக்தி, பிரச்சனை, குழப்பங்கள் வந்திருக்கணும். ஆனால் இந்த குருவுடைய வீட்டில் சனி இருக்கிறதாலையும், இதே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும், அந்த 5ஆம் இடம் குருவுடைய வீட்டையும் குரு பகவானே பார்க்கிறார். ஏன் இதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? குரு பகவான் வீட்டில். அப்போ தனது வீட்டை 7ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அதிகமான தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதனால இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல வரல. கண்டிப்பாக அதனால் சில பிரச்சனைகளும் சில கஷ்டங்களும் சில மனசுக்கு ஒவ்வாத செயல்களும் கண்டிப்பாக இந்த பீரியடில் நடந்துட்டு தான் இருக்குது. அதற்கெல்லாமே பயப்பட வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப தேவை கண்டிப்பாக பொறுமை.
அப்ப இந்த பீரியட்ல நீங்க பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கடத்தி விட்டால், இன்னொரு 1.5 வருஷ காலம் இதை கடத்தி விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பீரியட்ல நீங்க எவ்வளவு இழந்தாலும் மீண்டும் திரும்ப பெறுவீர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக இப்ப இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் பார்வையாகவே உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க. அப்படி அந்த சிம்ம ராசியை சூரிய பகவானை பார்க்கும் பொழுது அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்களின் அரசன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நவகிரகங்கள்ங்கிறது 9 கிரகங்கள். அந்த 8 கிரகத்துக்கும் ராஜா சூரியன். இப்ப அந்த கிரகமாகப்பட்டது 7ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, எதையும் பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரும். இது எல்லாமே அந்த சூரிய பகவான் கொடுப்பார். அப்ப அந்த சூரிய பகவான் நம்மளுக்கு தைரியம், துணிச்சல், எதையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகம் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. அது போக புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதியும் 11ஆம் இடத்துக்குரிய லாபாதிபதியும் புதன் பகவான். அந்த புதன் பகவான் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். அப்ப அந்த புதாதித்ய யோகம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் படிப்புல எந்த மறதியும் இருக்காது. அதே சமயத்துல நீங்க நினைத்ததை படிக்கலாம், நீங்க நினைச்ச கோர்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டயத்துல உங்களுக்கு அந்த என்கரேஜ் பண்ற மாதிரி தான் அந்த புதனுடைய அனுகிரகம் இருக்கும். அது போக அந்த புதனாகப்பட்டது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த பணமும் கைக்கு வரமாட்டேங்குது. நீங்க தொழில்ல எவ்வளவு பணம் முட்டுவலியாக போட்டிருந்தாலும் வரக்கூடிய பணமாகப்பட்டது உங்களுடைய பிஸ்னஸுக்கே நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. லாபம் அப்படிங்கிறது கண்ணில் பார்க்க முடியல. இன்னைக்கு வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு போயும் வாங்கக்கூடிய பணத்தை அப்படியே கடனுக்குண்டி கட்டுறீங்களோடையோ மிச்சமா இருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ பணம் காசு நம்மளுக்கு தங்கலையே, எதுவுமே நம்மளுக்கு ஒட்ட மாட்டேங்குதே, நாம பாத்தீங்கன்னா ஒரு செலவு வந்தா என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த புதன் பகவான் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப பிசினஸ்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பண கஷ்டம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தீர்வதற்குண்டான வழி இப்ப நல்லா இருக்குது. அதே சமயத்துல அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால், அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வீகம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய திறமைக்குண்டான வாய்ப்பு, திறமைக்குண்டான வெற்றி, இது எல்லாமே இதற்கு முன்னாண்ட எதுவுமே கிடைக்கல. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல நேர காலம் வந்தாச்சு. அந்த வாய்ப்பால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கும். அது போக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி உருவாகும். அது போக இந்த பீரியட்ல நிறைய பேருக்கு வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு சோதனைகள். வெளியில் எங்கேயோ சுத்திட்டு வர்றோம், வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேணும், வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லை. அப்போ மனைவி சிம்மராசியாக இருந்தால் கணவரை பாதிக்கும்,
கணவர் சிம்மராசியாக இருந்தால் மனைவியை பாதிக்கும். இந்த மாதிரி எவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறீங்க. அந்த குழப்பங்களும் இந்த பீரியடில் கண்டிப்பாக குறையும். சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் தாராளமாக நம்பலாம். உங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோவை, இந்த கிரகங்களை நாம் ஆராய்ந்து உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அதுபோக இந்த பீரியடில் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சனி பகவானை சனிக்கிழமை நாளில் எள்ளு தீபம் போட்டு காக்கைக்கு ஒரு பிடி சாப்பாடுங்கிறத வச்சு அந்த சனி பகவானை வணங்கி வாங்க. அது போக அந்த சனி குருவுடைய வீட்டில் இருக்குது. அந்த குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு மனதார வணங்கி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.